Randy Orton versus Big Show, one-on-one for the WWE Championship at Survivor Series 2018ல இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே போச்சு. ஏன்னா ரேண்டி ஆர்டன் ரொம்ப ஸ்பீடாகவே இந்த மேட்ச்சில் இருந்தாப்படி, அதாவது அடி குட்டா மட்டும் இல்லை, அடி வாங்கினா கூட ஸ்பீடாக மூவ் பண்ணாப்படி. பிக் ஷோ அப்புறம் நெஞ்சிலே அடிக்கிறது, ஆடியன்ஸ் மத்தியில் ஒன் மோர் டைம் கூட கேட்டாங்க, நெஞ்சிலே ரேண்டி ஆர்டன் அடித்தார் பிக் ஷோ. இந்த இடத்துல மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு. பிக் ஷோவும் சரி ரேண்டி ஆர்டனும் சரி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொண்டு போனாங்க. ரேண்டி ஆர்டன் ஒரு தடவை ஆர்கேஓ போட முயற்சி செய்வா அப்படி இருந்தாலும் பிக் ஷோ கேஓ பஞ்ச் போட்டுருவா அப்படி, அதாவது கீழே இறங்கி அரீனா WWE யூனிவர்ஸ் கிட்ட இறங்கி போவாங்க. அப்போது ஒரு கேஓ பஞ்சு போட்டுருவா அப்படி. அப்போவே ரேண்டி ஆர்டன் தோற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் தூக்கிட்டு போய் பிக் ஷோ ரிங்குக்குள்ளே போட்டு அப்புறமே அவர் நிலக்குழஞ்சி தான் இருந்தார். அப்படியே ரிங்கில் ஏறும் போது அட்டோரிட்டி வந்துட்டாங்க. ட்ரிபிள் எச் ஸ்டெப்பிங் மேனன் டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் கெய்னோ இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு பிக் ஷோ அப்படியே தடுமாறி நின்றுட்டாப்படி. நேரம் பார்த்து இது ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டுட்டாப்படி. அப்புறம் அவங்கள பார்த்ததுனால தான் பிக் ஷோ மைண்ட் கொலாப்ஸ் ஆகி அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு. உடனே ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டு இந்த மேட்ச்சில் க்ளீன் பீட் பண்ணிட்டா அப்படி பிக் ஷோவை. ரேண்டி ஆர்டன் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண அப்படி. அதுக்கப்புறம் ஜான்சீனா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக ஜான்சீனா இருந்தாப்படி. அவர் தன்னுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஸ்டேஜுக்கு மேலே ஏறி ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருந்தாப்படி. ஸோ அதோட இந்த செக்மெண்ட் முடியும். இந்த மேட்ச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. கடைசியில் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டார்.